பார்க்கிறோம் பஜார்ல. யா அல்லாஹ், இதெல்லாம் முஸ்லிம் பெண்களா அல்லது முஸ்லிம்களா? ஹிஜாப் பர்தாங்கிறதே கிடையாதுங்க. பேருக்கு ஒரு கருப்பு துணியை புர்காவை மாட்டிக்கிறது, அதுல அவ்வளவு அலங்காரம். அதுவும் எப்படி? தலையிலையும் இருக்காது, முகத்திலையும் இருக்காது, கழுத்துலையும் இருக்காது, எல்லாம் திறந்து கிடக்கு. கேவலமாக இல்லை. இது ஒரு முஸ்லிம் சமுதாயமா? முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பெண்களா? அழுக வேண்டும் சகோதரர்களே. என்னங்க ஒரு வெட்க உணர்வு, ஒரு மானம், ஒரு நாணம் ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு, அடிப்படை அந்த பண்பு ஒழுக்கங்க. தலையை திறந்து போட்டுக்கிட்டு, முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு, கழுத்துல போட்டுக்கிற நெக்லஸ் எல்லாம், ஜுவல்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி சமுதாயம் சீர்கட்டு விட்டது. அன்பிற்குரியவர்களே, இந்த டிவி சீரியல் கலாச்சாரம் அந்நிய முஸ்லிம் பெண்களோட பழகி பழகி நம்முடைய முஸ்லிம் பெண்கள் வெட்கத்தை இழந்து விட்டார்கள். அதில் பலர் மானத்தையும் கற்பையும் கூட இழந்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். தங்களுடைய பெண்களை, பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களே, காலேஜுக்கு அனுப்புறாங்களே, என் புள்ள டிகிரி வாங்கணும் சொல்லி, என் புள்ள பெரிய படிப்பு படிக்கணும்னு அனுப்புறாங்களே, படிக்க போறா, படிப்பை வாங்கிட்டு வர்றா, ஆனா கற்பை ஒரு அந்நிய ஆரிடத்தில் இழந்து விட்டு வருகிறாள். இன்னைக்கு காபிர்கள் அவங்களுக்குள்ளார பேசுறாங்க, மாநாடு போடுறாங்க, கூட்டம் போடுறாங்க, தங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லி அனுப்புறாங்க, நீ ஒரு காலேஜுக்குள்ளார போறியா, அங்கே ஒரு முஸ்லிம் பெண் இருக்கிறாளா, அவளுடைய கற்பை சூறையாடாமல் நீ வராத என்று சொல்லி. இன்னைக்கு பார்க்கிறோம், சர்வ சாதாரணமாக காபிர் ஆண்களுடன் நம்முடைய முஸ்லிம் பெண்கள் கூடி குளவாடுவதை, அவர்கள் அவர்களுடைய வாகனத்திலே சுற்றுவதை, பஸ் ஸ்டாண்டில், ஷாப்பிங் சென்டர்ல பார்க்கிறோமா இல்லையா? கேவலம். யார் பொறுப்பு? ஆண்மை இல்லாத ஆண்கள், தட்டி கேட்க திறன் இல்லாத ஆம்பளைங்க. எதுக்கு அல்லாஹ் உங்களை ஆம்பளைகளாக படைத்தான்? யார் காரணங்க? அத்தாட்ட ரோஷம் இருந்தா அத்தா கண்டிச்சிருப்பாரா இல்லையா? சகோதரத்திலே ரோஷ உணர்வு, ஈமானுடைய வீரம் இருந்தால் அவன் கண்டிச்சிருப்பானா இல்லையா? ஒண்ணும் கிடையாது, செத்து போச்சு. நான் கபரு ஜனாதா நாரி போச்சு. அல்லாஹ் பாதுகாக்க விடக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, அழகிய முறையில் உபதேசம் செய்ய வேண்டும், கண்டிப்பு காட்ட வேண்டும். மீறினால் என்ன முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை நாம் எடுத்தே ஆக வேண்டும். இல்லைன்னா நாளைக்கு நம்ம பெண்கள் நமக்கு இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்க.